ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாதுஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உடனே செய்கிறதுனால நான் தண்ணியில் போடல. கொஞ்சம் லேட்டாக செஞ்சிங்கன்னா தண்ணியில் போடுங்க, இல்லைனா கருத்து போயிடும். அடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகா, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரன்னா இருக்கட்டும், திப்பி திப்பியாக இருக்கட்டும். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கிழங்க நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு ஒரு 80% வேகிற அளவுக்கு எண்ணெயிலேயே பொரித்து எடுக்கணும். இது கூட உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது கிழங்கு சப்புன்னு இல்லாமல் உப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கிறதுனால அடியில் நல்லா பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வறுவல் உடனே செய்கிறதா இருந்தால் உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் லேட்டாக செய்கிறதா இருந்தால் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்திக்கிங்க. இல்லைனா உருளைக்கிழங்கு கலர் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. ஒரு 80% அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அதெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடி பிடிச்சிருக்குது. அடுப்பு சிம்லேயே இருந்ததுனால கருகி வரல. இது மாதிரி அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அடுத்தது இதே பேனில் எண்ணெயெல்லாம் சேர்த்த வேண்டாம், இருக்கிற எண்ணெயே போதும். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும், பருப்பெல்லாம் செவந்து வரட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கோட பிசுறு அடியில் இருக்கும். நம்ம விட்டுட்டோம்னா கருகி போயிடும். அடுத்ததை நம்ம அரைச்சி வச்ச மசால் சேர்த்திக்கலாம். மசாலும் பச்சை வாசனை போகணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்குக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திட்டோம். உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கு அப்புறமா உப்பு தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்திக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக வதக்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக நம்ம பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல நம்ம அரைச்சி சேர்த்துனா பச்சை மிளகா காரமும் இஞ்சி பூண்டு சோம்போட மசால் டேஸ்ட்டும் இறங்கணும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு லேசாக அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே 80% வெந்துருச்சு. இன்னொரு 20% வேகணும். அதனால் நம்ம மூடி வச்சுட்டு வேக விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சுட்டு வேக விடும்போது அந்த தண்ணி வேர்த்து வடியும் இல்லையா, அந்த தண்ணியிலே உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், அடி பிடிச்சதெல்லாம் நான் லேசாக எடுத்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வேகலைன்னா இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. நான் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கிறேன். கரம் மசாலா பொடி சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அந்த கரம் மசாலா டேஸ்ட் உருளைக்கிழங்குல இறங்கணும். இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ளைன் மிளகாய் பொடி கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துனது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உருளைக்கிழங்கு வறுவல்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வறுவல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷன். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.